ஹாய் அண்ட் லவர்ஸ். இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளை நான் ஸ்க்ராப்லேருந்து எடுத்து அதை இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ரெகுலர் ஒர்க்குக்காக. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், நான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெஹிக்கிள் ஒரு நீட் இருந்துச்சு. புதுசு பர்ச்சேஸ் பண்ணலாங்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே எபோவ் 1 lakh தான் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு பெட்ரோல் காஸ்ட் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இனிஷியலாக என்னால் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியல. அதனால் நான் ஸ்க்ராப்பில் செக் பண்ணதில் எனக்கு இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் கிடச்சிது. சரி, இதையே எடுத்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஓன் யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வெஹிக்கிளை எடுத்து இது போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த வெஹிக்கிளை நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன், இதை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அண்ட் இது வந்து எனக்கு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணலான்னு நான் ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வெஹிக்கிளை எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் இதோட மைலேஜ் செக் பண்ணதில் எனக்கு ஒரு ஃபுல் சார்ஜுக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் கிடச்சிது. 3 to 3.5 மணி நேரம் நான் சார்ஜ் பண்ண பிறகு 12 கிலோமீட்டர் ஓட்ட முடியும். எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு வண்டியோட பேட்டரி அவுட்டு. ஃபுல்லாகவே 30 தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஒரு 30,000 நமக்கு செலவாகும். நம்ம அவசரப்பட்டு எடுத்துட்டோம், புது வெஹிக்கிளுக்கே போயிருக்கலாம்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. பட் நான் பேட்டரி சர்வீஸ் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுது பிஎம்எஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு 40 to 45 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஆனால் இதில் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இப்போ செக் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி நான் முன்னையே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது 2 வீலரில் வந்து இந்த மாதிரி 12 வோல்ட் கண்ட்ரோலர் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா லைட்டு, ஹாரன், ஹசார்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. அதே நீங்கள் கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இண்டிவிஜுவலாக 12 வோல்ட் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அதாவது காரில் வந்து ப்ரைமரி, செகண்டரி பேட்டரி இருக்கும். பட் வெஹிக்கிளில் வந்து ப்ரைமரி பேட்டரி மட்டும்தான் இருக்கும், செகண்டரி பேட்டரி தேவையில்லை. அதுக்காக தான் இந்த மாதிரி 12 வோல்ட் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பேர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த தேவையில்லாத அந்த முன்னாடி இருக்கிற அந்த கூடை, இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற கம்பி எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கிரே கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் ஓரளவுக்கு வந்து நீட்டாகவும் கொஞ்சம் விசிபிளாகவும் எனக்கு தெரிஞ்சது மற்ற கலரை கம்பேர் பண்ணும்போது. அதுவும் இல்லாமல் இந்த கலர் நான் சூஸ் பண்ணதுக்கு 2 ரீசன் இருக்குது. இந்த கலர் காஸ்ட் ரொம்ப கம்மி. இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னோடய பிராண்டிங் ஸ்டிக்கர் நான் இதில் ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கலர் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். அதுதான் ரீசன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்பேர்ஸுக்கு வந்து பெயிண்ட் அடித்து அதை காய வச்சிட்டோம்னா நம்ம 1 by 1 அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த சர்வீஸ்க்கு போயிடலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் அடிக்கிற ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லா ஸ்பேர்ஸுக்குமே பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சிடலாம். நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பெயிண்ட் அடிக்கல. ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த 2 போர்ஷனுக்கு மட்டும்தான் பெயிண்ட் அடிச்சுட்டு பின்னாடி வந்து பிளாக் அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்பேர்ஸ்க்கு எல்லாமே பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ஹேண்டில்ஸு, மெட்டல் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது போல் வெட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி வெயிட்டை கம்மி பண்ணாவே நமக்கு மைலேஜ் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுதான் இதில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கம் பெயிண்ட் அடித்து ஸ்பேர்ஸை வச்சாச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட ஸ்கெய்டன் மாடல் தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒயரிங்கை நான் வந்து ஓரளவு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் போட்டு நம்ம பேட்டரிக்கு சார்ஜ் போட. இதுதான் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த பெருசாக கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அதுதான் ஃபியூஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 amps ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வேலை செய்யும்போது தான் நம்ம பையன் வந்து அடிக்கடி வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம். அதில் போய் ஏறி உட்காந்துட்ருக்கான் பாருங்களேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா கனெக்டர்ஸுமே இருக்கும். அண்ட் ஒவ்வொரு வண்டியில் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க. பட் இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வச்சுருக்காங்க சீட்டு கீழே. அண்ட் பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சேஃப்டி ஆன்டி டெஃப்ட் அலாரம் அதுவும் இருக்குது. அதுதான் ரிமோட் கண்ட்ரோலர் வந்து ஆக்சஸ் பண்ணுறது கீழே ஆக்சஸ்க்காக. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இது கனெக்டர்ஸ் இருக்கும். அந்த கனெக்டர் பார்த்திங்கன்னா அந்த நம்ம த்ராட்டல் கொடுக்குறோம்னா அது, ஹெட்லாம்ப்பு, இண்டிகேட்டர், ஸ்பீக்கர், அதாவது ஹாரன், அது எல்லாத்துக்கும் தேவையானது. ஆனால் இதில் வந்து சார்ஜிங் போடுற அந்த கனெக்டர் பார்த்திங்கன்னா மழைப்பட்டு எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஒரு ஆர்டர் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை தூக்கி நம்ம சார்ஜ் போட முடியாது. அதனால் இதில் நம்ம ஃப்ளகின் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும். அதுக்காக தான் இந்த கனெக்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து கேப் இருக்கிற மாதிரியே சூஸ் பண்ணியாச்சு. சால்ட்ரிங் பண்ணி இது ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கிற அந்த பேனல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்க்ரூவிங் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் மெக்கார்டு ப்ளஸ் சைடு, அது போக வந்து பேட்டரியோட பேனல் அந்த இதை மட்டும் ஸ்க்ரூவிங் பண்ணியிருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த கேரியர் இருக்க பார்த்திங்களா, அதை நான் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணலை. ஏன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் ஒரு சைட்டுக்கு போகிறனால திங்ஸ் கொண்டு போகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா சீட்டுக்கு வந்து சீட் கவர் போட்டிருக்கேன். வேறு எந்த சேஞ்சஸுமே நான் பண்ணலை. அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கனாவே அடிஷ்னல் சார்ஜஸுங்கும் போது எனக்கு ரொம்பவே கம்மி தான். அண்ட் இது வந்து ஓல்டு பேசிக் மாடல் வெஹிக்கிள் அப்படிங்கிறனால இதுக்கு ஸ்பேர்ஸ் எதுவுமே அவைலபிள் கிடையாது. அண்ட் மக்களே நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணிக்கிறனால இதுக்கு செலவு பண்ணி வீண் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு இருக்கிறத அப்படியே நம்ம ரெடி பண்ணி தான் அசம்பிள் பண்ண போகிறோம்.
எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது பழைய மாடல் வெஹிக்கிள் அப்படிங்கிறனால இதுக்கு புட்ரஸ் எதுவுமே கிடைக்கல. நான் சைக்கிளோட பெடல் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா புட்ரஸ் மற்ற வெஹிக்கிளோட புட்ரஸை வாங்கி நம்ம அதை ஆல்ட்ரு பண்ணி போடுறது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம், டைம் அதிகமாக எடுத்துக்கும். பட் சைக்கிளுங்கிறது அப்படி கிடையாது, அது எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஆனால் அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 to 120 தான் இருந்துச்சு. அண்ட் எக்ஸிஸ்டிங் இருக்கிற அந்த ஹோல்ஸை பெருசு பண்ணி போல்ட்டை மட்டும் லென்த்தன் பண்ணி நான் போட்டேன். ஓவரால் இப்படி தான் காஸ்ட் கட்டிங் பண்ணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவுட்டர் லுக் ஃபுல்லாக முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி. அதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்து அதை சர்வீஸ் பண்ண முடியுமாங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இந்த பேட்டரியோட ஸ்பெக் பார்த்திங்கன்னா 1.8 kW பேட்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது 60 வோல்ட்டு 36Ah பேட்டரி. இப்போ நான் பேட்டரி உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். அங்கே மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குதுல்ல, அது அந்த பேட்டரியோட BMS. அண்ட் இந்த BMS வந்து பார்த்திங்கன்னா 19S BMSன்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்ங்கிறது என்னென்னா இந்த பேட்டரியில் எவ்வளோ செல்ஸ் வந்து சீரீஸில் கொடுத்துருக்காங்கன்னு. எக்ஸாம்பிளுக்கு இந்த பேட்டரி நான் கவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடில் பாருங்கள் 19 பேட்டரி வந்து சீரீஸில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதை வந்து 19Sன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பேட்டரியோட வோல்ட் வந்து 60 வோல்ட்டுக்குள்ளே இருக்குது. அதாவது ஒரு பேட்டரி 3.0 வோல்ட்டுனா அதை இன்ட்டு 19ஓட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆக்சுவல் வோல்ட்டு கிடச்சிரும். ஆம்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா பேட்டரியை பேரலில் கொடுப்பாங்க. இதில் 6 பேட்டரி பேரலில் கொடுத்துருக்காங்களா, ஒரு பேட்டரி வந்து 6 ஆம்ஸ்னா இன்ட்டு 6 போட்டிங்கன்னா 36Ah வந்துடும். அதுதான் 60 வோல்ட் 36Ah பேட்டரி. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட கிலோவாட் ஹவர் கிடச்சிரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இதோட கிலோவாட் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா 1.8 kWh. அண்ட் இந்த பேட்டரியில் சர்வீஸ் பண்ண முடியுமா நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா BMS கம்ப்ளைண்ட்டு. இப்போது இது நான் ஃபுல் சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியில் வந்து எவ்வளோ வோல்ட் இருக்குதுன்னு பாருங்கள். 62.6 or 7 தான் காட்டுது. நான் உங்களுக்கு இங்கே மல்டிமீட்டரை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மல்டிமீட்டரில் 62.6 காட்டுதா. இப்போ ஒரு பேட்டரி வந்து 3.3 வரைக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகும். அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா 63 வரைக்கும் போகும். நான் இண்டிவிஜுவல் செல்லையுமே உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மைனஸ் காமன் பண்ணிவிட்டு அந்த கனெக்டரில் ஒவ்வொரு செல்ஸுமே நான் BMS ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணும்போது பாருங்கள் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ ஃபைனலாக பேக்கோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 62.7 தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சில செல்ஸ் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகலை. அதுக்கு ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா BMS வந்து பேட்டரியில் வந்து 19 பேட்டரிஸ் வந்து சீரீஸ்லேயுமே 6 பேட்டரி வந்து பேரலில் இருக்குது. அப்போ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா 114 பேட்டரிஸ் இருக்கும். அதில் ஒரு 10 பேட்டரி வந்து ஸ்லோ சார்ஜ் ஆகுது, பேலன்ஸ் இருக்கிற 104 பேட்டரி வந்து ஃபுல்லாக ஸ்பீடாக சார்ஜ் ஆகிடுதுன்னா அதை சென்ஸ் பண்ணிட்டு BMS வந்து பேட்டரிக்கு வர இன்புட்டை வந்து கட் பண்ணிடும். அப்போ 10 பேட்டரியோட வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்குமா, இந்த மிஸ்மேட்ச் கவுண்ட் தான் நமக்கு ஃபுல் சார்ஜ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டன் அந்த 10 பேட்டரிஸ் வந்து பர்டிகுலர் வோல்டேஜுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அப்போ சீரிஸ் கனெக்ஷன் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வோல்டேஜ் ட்ராப்பாக தான் இருக்கும். சேம் திங் பார்த்திங்கன்னா அதில் ஆம்ஸும் ஃபில்லாக இருக்காது. அப்போ என்ன பண்ண முடியும், பேட்டரி ஃபுல்லாகிடுச்சுன்னு நினச்சிட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் பேட்டரி வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் இது தான். அண்ட் BMSோட ஃபெயிலியருக்கும் ரீசன் இது தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சில பேட்டரிஸை வந்து சர்வீஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா நம்ம டாடா நெக்ஸானோட பேட்டரி இருக்குது பார்த்திங்கல்ல, கம்பெனியில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 லட்சம் சம்திங் கேட்டிருக்காங்க. பட் பெங்களூரில் ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய்க்கு அதை வந்து பேலன்சிங் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க 2 வருஷம் வாரண்டியோட. சேம் இந்த கான்செப்ட் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வித் BMSோட பேட்டரியை சார்ஜ் பண்ணியாச்சு. 62.7 வோல்ட் காட்டுது. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு டெஸ்ட் ட்ரைவ் உங்களுக்கு நான் போய் காட்டுறேன். இதை செக் பண்ணுறதுக்கு இனிஷியலாக பார்த்திங்கன்னா பேட்டரியை நம்ம அதாவது வண்டியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண பிறகு எக்ஸ்டர்னலாக மல்டிமீட்டர்லேயும் உங்களுக்கு வந்து அதோட வோல்டேஜை வந்து நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பேட்டரி சிம்பிள் வந்து ஃபுல்லாக காட்டுது பார்த்திங்கல்ல. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மைலேஜ் பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டரா. இப்போ ஆக்சுவலாக அவ்வளோலாம் போக போகிறது கிடையாது, ஒரு 3 to 5 தான் போக போகிறோம். இப்போ நான் வோல்டேஜ் மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 62.6 அந்த ±0.1 இருக்கும், அதுதான் இங்கே இருக்குது. இப்போ நான் இந்த எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் நான் செக் பண்ணதில் பார்த்திங்கன்னா 62.6 வோல்ட்டு காட்டுதா. இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும் நம்ம போயிட்டு வந்துடலாம். இப்போ போயிட்டு வந்த பிறகு ரிட்டன் வந்த பிறகு நான் உங்களுக்கு அதோட வோல்டேஜை வந்து நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுலேயும் நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ ட்ராபேக் இருக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம ரிட்டன் வந்துட்டு நான் உங்களுக்கு வோல்டேஜை வந்து செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரன்னிங்கில் வந்து 1 பாயிண்ட் கம்மியாச்சு, இப்போ 2 பாயிண்ட் கம்மியாயிருச்சா. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேட்டரியாக இருந்துச்சுன்னா இந்த வண்டியோட ஆக்சுவல் ஒரு புது வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 70 அவங்க சொல்கிறாங்கன்னா ஒரு 30 வரைக்குமே பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் கம்மியாகாது. பட் இப்போ நம்ம வந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனதுக்கே பார்த்திங்கன்னா நமக்கு 1 பாயிண்ட் கம்மியாயிருக்கு. இப்போ நான் அதோட வோல்டேஜை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 59.9 அதாவது 60. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2.7 வோல்ட் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு 5 கிலோமீட்டருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ராபேக் தான். ஸோ இந்த மாதிரி சடன் ட்ராப்பை நம்ம சென்ஸ் பண்ணும்போது இங்கே ப்ராப்ளம் எங்கே இருக்குதுன்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது.
ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செல்ஸை செப்பரேட் பண்ணி இண்டிவிஜுவல் செல்ஸுக்கு நம்ம சார்ஜ் போட்டு அதை லோடு போட்டு பார்த்தோம்னா அதோட ட்ராப்போட டைம் டியூரேஷனை வச்சு ஃபைன் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பேக்குக்கே நம்ம ஃபுல்லாக சார்ஜ் போடும்போது நமக்கு ஈஸியாக ஃபைன் பண்ணிட முடியும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 114 செல்ஸில் 10 செல்ஸ் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பிஎம்எஸ் வந்து சென்ஸ் பண்ணிடுதா. அப்போ நீங்கள் பிஎம்எஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா செல்ஸுக்குமே சப்ளை போயிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். என்ன பிரச்சனைனா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகாது. குறிப்பிட்ட டைம் டியூரேஷனில் வோல்டேஜை மெஷர் பண்ணி நம்ம தான் மேனுவலாக ஆஃப் பண்ணணும். பிஎம்எஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா பிஎம்எஸ் என்ன பண்ணுதுன்னா, சில பேட்டரிஸ் வந்து சார்ஜ் ஆன பிறகு சார்ஜ் ஆகாத பேட்டரிஸ் வந்து சார்ஜ் பண்ண முடியல, அதனால் கட் ஆஃப் பண்ணிடுது. அப்போது நம்ம டேரெக்டாக பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா செல்ஸுமே சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 50% சான்சஸ் இருக்குது. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பிஎம்எஸ் இல்லாமல் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறது சேஃப் கிடையாது. ஒரு 1 or 2 டைம்ஸ் பண்ணலாம். கண்டினியூவாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது பேட்ரி அதிகமாக ஹீட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா பேட்டரியோட செல்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியோட இன்புட்ஸை வந்து பிஎம்எஸ் கட் பண்ணிடும். பட் இங்கே கட் பண்ணுறதுக்குள்ள சோர்ஸ் இல்லாதனால வோல்டேஜ் போக போக பார்த்தீங்கன்னா ஹைலி ஹீட் ஆகி பேட்டரி டேமேஜ் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு சார்ஜ் போட்டிருக்கேன் பாருங்கள், எனக்கு இதுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 hours எடுத்துக்கிச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, 0.3 வோல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இது மேக்ஸிமம் எவ்வளோ வோல்டேஜ் போகுதுங்கிறதே நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆஃப்டர் 4 hours பார்த்தீங்கன்னா நமக்கு 63.9 ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா செல்ஸுமே ஃபுல்லாக இருக்குது. நான் கேல்குலேஷன் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம போட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம்னா நமக்கு ஆக்சுவல் மைலேஜ் கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் ஆயில் மாற்றி டிஸ்க் பிரேக் வந்து சர்வீஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் மோஸ்ட்லி வந்து டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு பார்த்திங்கன்னா, டிஸ்க் ஆயில் நம்ம வந்து மேனேஜ் பண்ணாத பட்சத்தில் இந்த மாதிரி ஹேண்டில் லைட்டாக டச் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா பிரேக் சிம்பிள் காட்டுது பார்த்திங்களா, அந்த மாதிரி பிரேக் சிம்பிள் காட்டும்போது மோட்டருக்கு சப்ளை போகாது, வண்டி வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் ரொட்டீனாக வரும். அதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் பிரேக்கை வந்து நம்ம கம்பல்சரி சர்வீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா .3 .4 ஆயில் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நாம் இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து .4 ஆயில் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா .3 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் 2-in-1 இருக்கிறதுனால இந்த ரெண்டில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மாற்றி யூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்டன் ஜாம் ஆயிரும், ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நம்ம டிஸ்க் அந்த ட்ரம்மை ஓப்பன் பண்ணி அதில் பழைய ஆயில் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நானும் இதுக்கு முன்னாடி டிஸ்க் பிரேக்கோட ஆயில் சேஞ்ச் பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் மாற்றிட்டு இருக்கிறேன். அதனால் அதை கழட்டி உள்ளே எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். அந்த வண்டி ஸ்க்ராப்லேருந்து இடத்துனால பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி எதையுமே மெயின்டைன் பண்ணல, ஒவ்வொன்றா நம்ம தான் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் லோ காஸ்ட்டில் இந்த அளவுக்கு கிடைச்சதே பெரிய விஷயம் தான். ஓகே தான், சர்வீஸ் பண்ணி போகிறதுல பெருசாக நமக்கு வந்து காஸ்ட் எதுவும் செலவாகலை. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா இன்புட் நிப்பிள் இருக்குது, அது இந்த மாதிரி லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்கலாம். அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் போகிறதுக்கு உண்டான ஓஸ் இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணி பழைய ஆயில் எல்லாத்தையுமே இது போல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பழைய ஆயிலில் வந்து டஸ்ட் இருந்துச்சுன்னா கூட அது வந்து அந்த ஹோல்ஸை அடைச்சிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம புது ஆயிலாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பழைய ஆயில் எடுத்த பிறகு பாருங்கள் பிஸ்டன் வந்து க்ளீனாக தான் இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம், இது வந்து ஜாம் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக டஸ்ட் இருந்தாலுமே அந்த ஹோல்ஸ் அடைச்சதுன்னா பிரேக் ஒர்க் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா எம்டியில் உங்களுக்கு லிவரை ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ லூஸாக இருந்துச்சு பார்த்திங்களா. இதுக்கு மேலே தான் நம்ம டாப் அப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு அப்புறம் அந்த இன்புட் நிப்பிள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைட் வச்சுட்டு நம்ம ஆயிலை டாப் அப் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்க் ஆயில் ஃபில் பண்ணுறதுல நிறைய மெத்தட் இருக்குது. அண்ட் இதில் ஏர் வாங்கினனால நம்ம வந்து இந்த மாதிரியே மேனுவலாக பண்ணிக்கலாம். அதாவது மேலே நீங்கள் ஆயில் டாப் அப் பண்ணிட்டு இந்த மாதிரி லிவரை ப்ரெஸ் பண்ணுறது மூலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் கீழே இறங்கும். அப்படி இறங்கும்போது கீழே இருக்கிற அந்த இன்புட் நிப்பிள் இருக்குல்ல, அது அந்த பின்னை நீங்கள் லூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏர் கூட ஆயில் அப்படியே தெரிக்கும் ஸ்ப்ளிட் ஆன மாதிரி. அப்போ வந்து உள்ளே இருக்கிற ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடும். இது எப்போ கிளியர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆயில் இந்த மாதிரி ஃபுல்லாக டாப்அப் பண்ணும்போது அந்த இன்புட் நிப்பில் வந்து லூஸ் பண்ணும்போது கண்டினியூவாக ஆயில் வந்து வெளியில் போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற ஏர் எல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு பிரேக் வந்து டைட் ஆயிரும், டிஸ்க் வந்து ஒர்க் ஆகும். உள்ளே இருக்கிற ஏரை இதுபோல் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக டாப்அப் பண்ண பிறகு லிவரை ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியும் அந்த டைட்லேயே உங்களுக்கு வந்து டிஸ்க் டைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் வீலை சுற்றி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பிரேக் பிடிக்குதா இல்லையான்னு. ஆனால் இதில் வந்து நம்ம டிஸ்க் ஆயில் ஃபில் பண்ணி சர்வீஸ் பண்ணியாச்சு. இந்த ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீல் சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டரில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு. ஃபியூ டேஸ் வந்து நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றுச்சு. டிஸ்பிளேல இந்த மாதிரி எம்னு ஒரு சிம்பிள் கட்டுச்சு. பட் எனக்கும் தெரியல, நானும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்ததில் மோட்டரில் வந்து அந்த சென்சர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒயரிங் இஷ்யூவாக இருக்கலாம். ரேண்டம் கேஸில் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடலாம், இல்லைன்னா பேட்டரி டிஸ்கனெக்ட் போட்டிங்கன்னா இஷ்யூ கிளியராக இருந்தது. பட் நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், அது ஒர்க் ஆகலை.
சரின்னு சொல்லிட்டு வண்டியை வீட்டுக்கு தள்ளிட்டு வந்துட்டு அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் த்ராட்டில் கொடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டரில் ஒரு சின்ன ஜர்க் ஆகுது. அது ஸ்பின்னே ஆகலை, சும்மா ஜர்க்காகி நின்றுது. சேம் அதே இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இந்த மாதிரி எம் சிம்பிள் காட்டுது. அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த டைப் வெஹிக்கிள்ஸ் மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஹால் சென்சார், அதாவது மேக்னெட்டிக் சென்சார் வச்சுருப்பாங்க. மேபி அது ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அதே ப்ராப்ளம் தான். அதில் இருக்கிற சென்சார்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் வந்து போயிருச்சு. அதனால தான் வந்து பொலாரிட்டியை வந்து அதனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் ஸ்பின் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஜர்க்காகி நின்றுச்சு. இப்போ நம்ம ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னங்கிறத ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதில் பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப் ஹப் மோட்டர்ஸை சர்வீஸ் பண்ணுறதுக்கு இங்கே சோர்ஸ் கிடையாது. பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஃபைண்ட் பண்ணி தான் ஆகணும். கடையிலையும் போய் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஸ்க்ராப்லேருந்து தான் எடுத்தோம். அவங்க என்ன டைப்பில் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்ததில் மோட்டரை கட்டுறதுக்கு உண்டான கைட்லைன்ஸ் டுட்டோரியல்ஸ் இருந்தது. சரி, அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிடலான்னு நம்மளே இறங்கியாச்சு. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராப்ளமை ஃபைண்ட் பண்ணி மோட்டார் கம்ப்ளைண்ட்டா இல்லை கண்ட்ரோலர் கம்ப்ளைண்ட்டா ஹால் சென்சார் கம்ப்ளைண்ட்டா அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணலாம். அண்ட் எப்படி மோட்டரை கழட்டி ப்ராப்பராக நம்ம ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்ட்ரோல்லேருந்து மோட்டருக்கு போகிற இந்த 5 பின் ப்ளக் ஒன்று இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா இந்த 3 ஒயர் இருக்கும். அதுதான் மோட்டருக்கு பவர் சப்ளை. அது எல்லாமே கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு அந்த சென்சார்ஸ்க்கு போகிற வோல்டேஜ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ அதோட பாசிட்டிவ் நைட்டில் வச்சு பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்லேருந்து 4.25 வோல்டேஜ் வந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட்டிக் சென்சாரோட சர்க்யூட்டுக்கு பவர் போகுது. அப்போது ஆக்சுவல் பவர் சப்ளையில் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சென்சாரோட அவுட்புட்டை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஒவ்வொரு சென்சார்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ரீடிங் வரணும் அவுட்புட்டில். அதான் இங்கே இருக்க பார்த்திங்களா, எல்லோ, க்ரீன், ப்ளூ. அதில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு சென்சாரில் பார்த்திங்கன்னா 3.29 வோல்ட் வருது பார்த்திங்களா அவுட்புட்டு. சேம் அதே ரெண்டாவது சென்சாரில் பாருங்கள் ஓமில் காட்டுது, அதில் வோல்டேஜ் வரல. அதே மூணாவது சென்சாரில் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சென்சார் தான் நமக்கு டேமேஜ் ஆகிருக்கு. மோஸ்ட்லி இந்த டைப் இதில் பார்த்திங்கன்னா 3 சென்சாரில் 1 ஒர்க் ஆகலைனா கூட நமக்கு மோட்ரு ஓடாது. ஏன்னா அதை டைரெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக ஃபைண்ட் பண்ணியாச்சு ஹால் சென்சார் தான் ப்ராப்ளம்னு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மோட்டரை டிஸ்மேண்டில் பண்ணி ஹால் சென்சாரை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோட்டரை நீங்கள் கழட்டுறதுக்கு முன்னாடி அதோட டெர்மினல் எல்லாமே கழட்டிட்டு அதை வந்து டேப் பண்ணிடுங்க ப்ராப்பராக. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப் மோட்டார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிலோவாட்ஸ் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் நார்மலாக ஸ்பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஜென்ரேட்டராக ஒர்க் பண்ணும். அதனால தான் நம்ம ஈவி கார்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கல்ல, அதை வந்து கீயை ஆஃப் பண்ணிவிட்டு தள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஜென்ரேட்டராக ரியாக்ட் ஆகும்போது பவர் சப்ளை வரும். அந்த பவர் சப்ளையை ஆஃப் பண்ணி வைக்கும்போது கண்ட்ரோலர் வந்து டேமேஜ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதுதான் ரீசன். அதனால் ஃபுல்லாக நீங்கள் ப்ராப்பராக டேப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் பவர் ஜென்ரேட் ஆகும்போது ஒவ்வொன்று டச் ஆகி நமக்கு காயில் ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட போல்ட் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி நீங்கள் தெரியாத வேலையை ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அதை வீடியோ ரெக்கார்டிங் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே பெட்ரு. ஏன்னா அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். சப்போஸ் அலைன்மெண்ட் மாறிச்சுன்னா உங்களுக்கு ஈவியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மைலேஜ் ட்ராப் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதுலேயும் நான் ஒரு ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் கழட்டிட மாட்டும் போது பார்த்திங்கன்னா பேரிங் வந்து ப்ராப்பராக செட் ஆகலைன்னா நமக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும். இன்னொன்று பேரிங் சீக்கிரம் போயிடும். ஆனால் இதில் பெரும் பிரச்சனையே இதோட ஸ்பேஸு காயில் எதுவுமே நமக்கு கிடைக்காது. புதுசாக தான் மோட்டர் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். அதுதான் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே. அண்ட் நம்ம வந்து இப்போ ஃபுல்லாகவே கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பெரும் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அல்லன் கீ இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட காயில், அதாவது அந்த வைண்டிங் பேரிங்கை தனியாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றில் தட்டி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கே ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்க்ராப்லேருந்து எடுத்துட்டோம். பட் இதில் இப்போது பேட்டரிக்கு இப்போ தான் வந்து பிஎம்எஸ் செலவு பண்ணணும். அண்ட் மோட்ரு நம்ம மாத்திர மாதிரி இருந்துச்சுன்னா மோட்டரே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 10,000 to 15,000 வரும். அதுக்கு நம்ம புது வண்டி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் போயிடும். ஏன்னா இதுக்கு செட் ஆகிற ஒரு மோட்டார் வாங்கணும், அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும், அது ப்ராப்பராக ஒர்க் ஆகணும், அதில் எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏன்னா அதுக்கு வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் பொறுமையாக செய்ய வேண்டியதாக இருந்தது. பட் ஒரு R&D பேஸில் இதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக்கு, அதை வந்து அப்படியே பிரேக் ஷூ எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அல்லன் கீ எல்லாமே பார்த்திங்கன்னா 1 by 1 நம்ம கழட்டிடலாம். ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா அல்லன் கீ கழட்டினா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும்னு. பட் ஃபேன் கான்செப்ட் தான். ஃபேனில் எப்படி பேரிங் வச்சுட்டு ஸ்க்ரூ டைப் பண்ணி பேரிங்கோடு அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க, சேம் அந்த கான்செப்டில் தான் இது இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்பின் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ 2 சைடுமே நம்ம அல்லன் கீ எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது தட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி போல்ட்டை போட்டுட்டு தட்டணும். ஏன்னா நீங்கள் போல்ட்டு போடாமல் சுற்றியில் தட்டும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிற பிராஸ் வந்து மழுகிருச்சுன்னா அகைன் வந்து உங்களால் போல்ட்டு போட முடியாது. அதுதான் ரீசன்.
சேம் இது போல் போல்டு போட்டு சேஃபாக பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தட்ட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும் அந்த மூடி. நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடுன்னு தட்டம் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கோட கேஸும் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வைண்டிங் அதாவது காயில் நல்லாவே பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த ஒரு டஸ்ட்டும் போல் சீலன் ப்ராப்பராக இருக்கிறனால தான் டஸ்ட் எதுவும் போல். நிறையா நீங்கள் ஓலோவோட ஹப் மோட்டர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தண்ணியில் போட்டு ஓட்டியிருப்பாங்க, ஃபுல்லாகவே ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும், உள்ளே நிறைய டஸ்ட்டும் இருக்கும். பட் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இதில் எதுவுமே கிடையாது. அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இது ஓரளவு ஓகே தான். ஏன்னா மோட்டரோட வைண்டிங் கண்டிஷன் ரொம்பவே பெட்டராக இருக்குது. பட் ஹால் சென்சார் இஷ்யூ தான் மேஜராக இருந்திருக்க மாட்டிருக்கு. இப்போது நம்ம பேரிங்கோட கேஸை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு வைண்டிங் இருக்கும், அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நியோடியம் மேக்னெட் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைரக்ஷனை வந்து சென்ஸ் பண்ணுறதுக்கு ஹால் சென்சார் செட்டப் வச்சுருப்பாங்க. இந்த ஒயிட் கலரில் பேஸ்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஹால் சென்சாரோட செட்டப்பு. இப்போ நம்ம அதை தான் எடுத்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதோட ஹால் சென்சரும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அண்ட் லோக்கல்லேயே கிடச்சிருச்சு எனக்கு. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் கம்மி. அண்ட் பேஸ்ட் எல்லாமே ப்ராப்பராக ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் இதில் சென்சாரை வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு காடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் சென்சாரை வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் சென்சார் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் என்ன வேல்யூ போட்டிருக்காங்களோ சேம் அந்த சென்சார் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லைன்னா வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா சென்சாரோட மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பின் டயக்ராம் மாறும். அதனால தான் உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இதுதான் நம்ம நியூவாக பர்ச்சேஸ் பண்ணது. இதுதான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம மியா வேறு ஆர்வத்தோடு வந்து பார்த்துட்ருக்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் சால்விங் தான், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. சென்சாரை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு போதுமானது தான். நெக்ஸ்ட்டு டீசால்விங் பண்ணிட்டு நம்ம சென்சாரை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 நம்ம மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண சென்சார் இது தான். பட் இதில் வந்து ஒரு சென்சார் தான் போயிடுச்சு. அதுக்காக ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா இதில் மோட்டர் கழட்டி மாட்டுற ப்ராசஸே வந்து பெரிய ப்ராசஸ், தலைவலி பிடிச்சது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நம்ம 3 மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக 3 நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. மக்களே, நானே வீடியோ எடுத்து சர்வீஸ் பண்ணுறதுனால தான் சால்ட்ரிங் எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து நான் காட்டல. அண்ட் சேம் அதே தான், எப்படி ரிமூவ் பண்ணுமோ அதே பின்னில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அந்த காடியில் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா இருந்த மாதிரியே ஒரு பேஸ்ட்டு போட்டு சிலிக்கான் க்ளூ போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஈரப்பதம் எதுவும் படக்கூடாது. பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் ரப்பர் ஓரிங் எதுவுமே கிடையாது. அதனால் சிலிக்கான் பேஸ்ட்டே நம்ம வச்சிடலாம். அந்த சிலிக்கான் பேஸ்ட்டில் வந்து நிறைய டைப் இருக்குது. இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா 660 அப்படிங்கிறது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகும். ஓரிங் கான்செப்டில் சீலண்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது இது தான். இது இல்லாமல் நிறைய டைப் இருக்குது. அதனால் அதை யூஸ் பண்ணிடாதீங்க, பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு ரப்பர் ஓரிங் மாதிரி லீக்கேஜ் ப்ரூஃப்க்கு யூஸ் ஆகும். அண்ட் சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்ரு அலன் கீ போகிற ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிலிக்கான் சீலண்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் இது யூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 8 to 10 ஹவர் வந்து சாலிடாக நீங்கள் வச்சிடணும். பவர் சப்ளை கொடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற ஈரப்பதனால பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் க்ளூ யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வரைக்குமே விட்டுட்டேன். ஃபுல்லாக அது ட்ரை ஆகி காஞ்ச பிறகு தான் நம்ம வந்து மோட்டரை வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரை ஃபிட் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். அண்ட் இப்போ சும்மா சப்போர்ட்டுக்கு வந்து ஸ்க்ரூஸ் மட்டும் போல்டு மட்டும் போட்டு நான் உங்களுக்கு அதை வந்து சப்ளை கொடுத்து ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் மோட்டரோட ஃபேஸஸும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிடணும். அந்த ப்ளூ க்ரீன் எல்லோ மாற்றி பண்ணக்கூடாது. இப்போ ஆன் பண்ணிடலாம். இப்போ டிஸ்பிளேலேயே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த எம் சிம்பிள் வந்து காட்டாது, நம்ம சென்சார் சர்வீஸ் பண்ணனால. இங்கே கிளார் அடிக்கிறனால உங்களுக்கு தெரியல, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எம் சிம்பிள் எதுவுமே காட்டலை. இப்போ த்ராட்டில் கொடுக்குறேன் பாருங்கள், மெதுவாக கொடுக்க ஆரம்பிக்கிறேன், சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்த மாதிரியே வந்து எல்லாமே ப்ராப்பராக டைட் வச்சிடலாம். அண்ட் பிரேக் ஷூ, அதாவது நம்ம ட்ரம் பிரேக் வந்து டைட் வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் மீடியம் டைட்டில் வைங்க. ஏன்னா ஃபுல் டைட் வைக்கும்போது பேரிங்கை ஃபுல்லாக அழுத்திருச்சுன்னா உங்களுக்கு மோட்ரு ஸ்பின் ஆகிறது வந்து ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மைலேஜ் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஈவைக்கில் அது ஒரு பெரும் பிரச்சனை. அதனால் நீங்கள் ப்ராப்பர் டைட் வச்சுட்டு வீலை லைட்டாக ஸ்பின் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரொட்டேஷன் ஒன்று வந்துருச்சுன்னா ஓகே, நார்மலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர்லாம் அரிச்சிருந்தது, அதெல்லாமே ப்ராப்பராக டேப் பண்ணி இந்த மாதிரி ஓஸ் போட்டு நம்ம ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் அந்த வீலை வந்து மோல்ட் பண்ணுறதுல ஒரு இது சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அதை ப்ராப்பராக நீங்கள் எப்படி தட்டி எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் தட்டி க்ளோஸ் பண்ணணும். அப்படி தட்டும்போது பார்த்தீங்கன்னா பேரிங்கில் ஈவனாக சுற்றியும் தட்டணும். ஒரே சைடு தட்டினீங்கன்னா அன்ஈவனாக ப்ளேஸ் ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்ரு ஸ்பின் ஆகிறதுல வந்து அலைன்மெண்ட் மாறிடும், மைலேஜ் ட்ராப் ஆகும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதனால் எப்படி கட்டினீங்களோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. நம்ம ஃபுல்லாமே அசம்பிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி ரன் ஆகுதாங்கிறத செக் பண்ணிடலாம்.
அண்ட் மோஸ்ட்லி ஹால் சென்சார் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ த்ராட்டில் கொடுக்குறேன் பாருங்கள், மோட்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வோல்ட் மீட்டர் நம்ம செட் பண்ணிடலாம். ஆர்டினரியாக நம்ம எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுற வோல்ட் மீட்டர் செட் ஆகாது. அண்ட் டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லெவல் இண்டிகேஷன் இருக்கும். பட் அது வந்து எக்ஸாக்டாக இருக்காது. நம்ம லித்தியம் அயன், லெட் ஆசிட், பெரோபாஸ்பேட் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அதோட பர்சன்டேஜ் வேரி ஆகும். அதுக்கு இந்த மாதிரி வோல்ட் மீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறது எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்யூரசி இருக்கும். ஏன்னா அதில் பர்சன்டேஜும் காட்டும், எக்ஸாக்ட் வோல்டேஜும் காட்டும். நீங்கள் வோல்டேஜ் லிமிட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபுல்லான பிறகு இந்த டவுன் ஸ்டேஜில் வந்து நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து மைலேஜ் கால்குலேஷனும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வோல்ட் மீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 2 பட்டன் இருக்கும். செட்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கீ ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செட்டிங் எனேபிள் ஆகிடும். இதில் எஃப் செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம பேட்டரி வந்து லித்தியம் பெரோபாஸ்பேட், அதே எல்னா லித்தியம் அயன், அதே பீனா லெட் ஆசிட் பேட்டரி. இந்த மாதிரி நீங்கள் என்ன டைப் பேட்டரி செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியில் வந்து அதோட சீரீஸை வந்து செலக்ட் பண்ணணும். அதை வந்து எப்படின்னா, இப்போ நான் ஃபெரோபாஸ்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 19 சீரிஸ் பேட்டரி செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ 19 × 3.2 பார்த்தீங்கன்னா 60 வோல்ட்டு. அதே மாதிரி லித்தியம் அயன் வந்து நீங்கள் எவ்வளோ சீரிஸ் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க, லெட் ஆசிட்டில் எவ்வளோ சீரிஸ் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சீரிஸ் கவுண்ட்டு தான் அது. அதை நீங்கள் செட் பண்ணிட்டு இது போல் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது கால்குலேஷன் எடுத்துக்கும். பேட்டரியோட ஒவ்வொரு செல்ஸ்லேயும் குறைய அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் அண்ட் வோல்டேஜாக கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். நான் இந்த 6 மந்த் யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் ஒரு 80 to 90% எனக்கு அக்யூரசி இருக்குது. ஏன்னா இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் வந்து சார்ஜ் போட்டுட்ருக்கிறேன். மோஸ்ட்லி பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கு இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில மாடல் சைக்கிள்ஸில் இந்த டைப் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வோல்டேஜ் ஐடென்டிஃபை பண்ணால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வண்டிக்கு பண்ணுற செலவு பார்த்தீங்கன்னா டயரை சேஞ்ச் பண்ணுறது மக்களே. ஏன்னா பஞ்சர் அதிகமாகிடுச்சு, டயர் கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, லாங் எங்கேயுமே கொண்டு போக முடியல. பட் டயரை சேஞ்ச் பண்ணிட்டா கொஞ்சம் பயம் இல்லாமல் கொண்டு போகலாங்கிற ஒரு தாட், அதனால தான் மாற்றணும். பட் இந்த மாதிரி ஈவிஸில் ஹப் மோட்டர் இருக்கிற வெஹிக்கிள்ஸில் டயர் சேஞ்ச் பண்ணுறது பெரும் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் டயரை கழட்டுறதுக்கு அந்த வீலை கழட்டுறதுக்குள்ளான போல்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும், கனெக்ஷனாக ரிமூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா நார்மலாக வந்து நம்ம 2 வீலர் மாதிரி போய் நம்ம ஒரு டயர் மாற்றுறதுக்கு பஞ்சர் கடையில் போய் கொடுக்கும்போது அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதோட கனெக்ஷன்ஸ்லாம் தெரியாது, சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா வாரண்டி கிளைம் ஆகாது. அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் டயரை கழட்டி கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. நானும் ஈரோட்டில் நிறைய இடத்துல விசாரித்து பார்த்ததில் அவங்க பண்ண முடியாது. ஃப்ரண்ட் வீல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம், பட் பேக் வீல் ஹப் மோட்டர் எங்களால் ரிமூவ் பண்ண முடியாது, நீங்கள் கழட்டி கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணித்தரோன்னு தான் சொன்னாங்க. அதுவும் ஒரு 2 கடையில் தான் கழட்டி கொடுத்தா பண்ணுறாங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் நான் விசாரிச்சுட்டு போனதில் அவர் வந்து நீங்கள் கழட்டி கொண்டு வாங்க, நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாரு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்காரு, அதனால் வந்து பயம் இல்லாமல் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாரு. அண்ட் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸில் ஹப் மோட்டார் இருக்கிற இடத்துல நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காசு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டியூப்லெஸ் போட்டுக்கோங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூப் போடும்போது இதில் பஞ்சர் ஆச்சுன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கழட்ட முடியாது. ஏன்னா இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி, வீலோட இன்ச் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால வீலை கழட்டாமல் பஞ்சர் போட முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நானே ஃபஸ்ட்டு வந்து காசு கம்மி பண்ணுறதுக்காக டியூப் தான் போடலான்னு யோசித்தேன். பட் ப்ராப்ளமாக யோசித்த பிறகு தான் தெரிஞ்சது, சரி முன்ன பின்ன போனால் பரவாயில்லன்னு டியூப்லெஸ் மாற்றிட்டேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டயரை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நான் இதை மறுபடியும் மாற்றுறது தான் நமக்கு பெரும் டாஸ்க்கு. ஏன்னா அவர் எனக்கு டயர் மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் மாற்றி கொடுத்துட்டாரு. பட் நான் வீலை கழட்டி மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 3 to 3.5 hours சம்திங் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பொறுமையாக கழட்டி எல்லாமே வச்சு அலைன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ஷன்ஸ் ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. அண்ட் வெஹிக்கிள்ஸ்லேயே பெரும் தலைவலி இது ஒன்று தான் மக்களே. ஃபைனலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அலைன்மெண்ட் இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கலாம். நீங்கள் த்ராட்டில் கொடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அது அலைன் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக ஓடிச்சினாவே போதும், உங்களுக்கு மைலேஜ் ப்ராப்பராகவே இருக்கும். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. அண்ட் ஃபைனல் அவுட்புட் வந்து வண்டியோட டிசைன் இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட லென்த்தை கம்மி பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டு பேக் 2 சீட்டுக்கு நடுவில் ஒரு 3 inch கேப் இருக்கும். அதை மட்டும் வெல்டிங்கில் கட் பண்ணி அதை வந்து குறைச்சிருப்பேன். அண்ட் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ப்ளஸ் வந்து மோட்டர் தவிர மீதி எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணியிருப்போம், சிலதை ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் த்ராட்டல் அந்த மாதிரி அடிஷ்னலாக வோல்டேஜ் மீட்டர் அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் மக்களே இது வரைக்கும் நான் எடுத்து செலவு பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து 8 month ஆச்சு. கண்டினியூவாக 6 month வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு 15K வரைக்குமே செலவு பண்ணியிருக்கேன். பெருசாலாம் கிடையாது. த்ராட்டில், இந்த சீட் கவரு, பெயிண்டிங்கு, அப்புறம் சின்ன சின்ன ஆக்சரிஸ் ஆட் பண்ணது, சர்வீஸ் பண்ணது, அப்புறம் வெஹிக்கிள் காஸ்ட்டு, இது எல்லாமே இதில் இன்க்ளூடட் தான். அண்ட் இதோட மைலேஜும் பார்த்தீங்கன்னா 50-55 வரைக்கும் இருக்குது. என்னோடய ஒர்க்குக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதனால் இதில் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வேறு எதுவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைம் மட்டும்தான். ஏன்னா இதில் நான்
ட்ரை பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணும்போது அதை ரிலேட்டடாக அனலைஸ் பண்ணி அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் மட்டும்தான் அதிகமாக செலவாச்சே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. ஃபைனல் சஜஷன் என்னன்னா, பெட்ரோல் வெஹிக்கிள்லேருந்து ஃபஸ்ட் டைம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மூவ் ஆகிறவங்க செகண்ட்ஸில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ மைண்டட் ப்ராப்ளமாக தான் ஃபேஸ் பண்ணணும்னு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் புதுசுக்கு போகிறது பெட்டர். அப்போது செகண்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து ரெக்கமெண்டட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸில் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பார்ட் அப்படிங்கிறது வந்து பேட்டரி தான். ஏன்னா அந்த பேட்டரி நீங்கள் வந்து செகண்ட்ஸில் எடுத்து சர்வீஸ் பண்ணி அதாவது புதுசு ரீப்ளேஸ் பண்ணும்போது அதோட காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஓட்டும்போது அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் வெஹிக்கிளில் இருக்கிற ஒரு ஹோப்பை வந்து அப்படியே பிரேக் பண்ணிடும். அதுதான் ரீசன். இன்னர் லெவலில் ஒரு வெஹிக்கிளை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு, மேக் பண்ணுறதுக்கு, சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ நல்லா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.